நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்றீங்களா? ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா ஆண்டவரே. எங்க மேல அதிகமாய் அன்பு கூர்ந்த தயவுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. எங்களை நினைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இருக்க ஒரு இடத்தை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா ஆண்டவரே. சாப்பிட உணவு கொடுத்தீங்களே, நன்றி அப்பா ஆண்டவரே. உடுத்த உடைய கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. நன்றியோடு காணப்படுவோமா இந்த ஆராதனை வேளையில? நன்றியோடு காணப்படுவோமா? ஆண்டவருக்கு ஒரு நன்றியுள்ள ஆராதனையை செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட் அப்பா ஆண்டவரே. நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா. ஆயிரங்களில் சிறந்தவர் அப்பா ஆண்டவரே, 10,000களில் சிறந்தவர் அப்பா ஆண்டவரே. சாரோனின் ரோஜா அப்பா ஆண்டவரே, நீ பள்ளத்தாக்கி நீலி அப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை எண்ணி முடியாத அப்பா ஆண்டவரே. Count your many blessings and name them one by one. It will surprise you what the Lord has done in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள் ஒவ்வொன்றையும் இந்த காலை வேளையில எண்ணி பாருங்க. உங்களுக்கு எண்ணி முடியாத நன்மைகள் செய்த தேவனை இந்த காலை வேளையில நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில தகப்பனே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தேவனே, அடியேனை நீங்க தகுதிப்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. We are not worthy to stand here Lord அப்பா ஆண்டவரே. நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த கால வேளையில அப்பா ஆண்டவரே நீங்க அப்பா ஆண்டவரே அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய பிரசன்னத்துல தேவன் நீங்க வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேளையில தேவன் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில சந்தோஷமா வந்திருக்கீங்க? ஹalleluya சொல்லுவோமா எல்லாரும்? ஆமென். ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த டைம்ல வந்து நம்ம வேர்ல்ட்ல நிறைய பேரை வந்து நேசிக்கிறோம். நம்ம பெற்றோரை நேசிக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகள் அநேகரை நம்ம நேசிக்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம என்ன பண்றோம் இந்த உலகத்துல நேசிக்கிறோம். ஆனா நம்ம இவங்களை எல்லாம் ஏன் நேசிக்கிறோம்? God first loved us. அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், இவங்க எல்லாரையுமே நம்ம இந்த உலகத்துல அன்பு கூறுறோம். Otherwise we wouldn't have got the ability to love people in this world. இல்லனா நமக்கு அந்த திராணி இருந்திருக்காது. ஆண்டவர் எப்படி அவரோட லவ்வை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு? He came down in the form of a human. He died for our sins. நம்மளோட பாவங்களுக்காக மனித ரூபத்தை எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து பலியானார். அவருக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும்? Loud praises. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிங்க இந்த இடத்துல. Loud praises. He came down for you. இன்னைக்கு உங்க பாவங்களை எல்லாம் மாற்றி போட ஆண்டவர் மனித ரூபத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். நம்ம எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை கூட பாடுவோம். கரங்களை தட்டுவோமா உற்சாகமா?
வேலையில ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்லுறாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படவே படாதீங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்ற, சந்தோஷமா இருங்க. இந்த கால வேலையில சந்தோஷமா உற்சாகத்தோடு இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோமா?
anything this morning. இந்த காலை வேளையில நீங்க எதை குறித்தும் கவலைப்படவே வேண்டாம். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற, சந்தோஷமா இருங்க. உனக்கு கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, நஷ்டம் வருதா, ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, உங்களை வழி நடத்துற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவரே, உங்களிடத்துல நாங்க தஞ்சம் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, we want refuge under your wings Lord. ஆண்டவரே சொல்லி நம்ம எல்லாம் அறிக்கையோட ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீரே என் தஞ்சம் அப்பா, நீங்க தான் ஆண்டவரே என்னோட ராஜா அப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு தஞ்சமா இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில ஒன்றுமே நேரிடாது. நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லாவற்றையும் இந்த இடத்துல மறந்து, ஆண்டவரே நீர் எனக்கு தஞ்சம் உள்ளத்தை திறந்த ஆண்டவருக்கு நீங்க இந்த கால வேளையில கொடுப்பீங்களா? ஆமென். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜாவே, நீரே ராஜா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜாவே, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். சொல்லுவீங்களா? என்னுடைய
என்ன துன்பம் வந்தாலும் நான் பின்திரும்பேனே. ஆமென் ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க உங்களை நேசிக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா ஆண்டவரே. பின் திரும்பி போகக்கூடாது அப்பா ஆண்டவரே. பின்மாற்றத்தை ஒரு கஷ்டத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ ஓடி சென்று விடவே கூடாது அப்பா ஆண்டவரே. பின் திரும்பிட கூடவே கூடாது அப்பா ஆண்டவரே. உண்மை நேசிக்க தேவனே நீங்க எங்களுக்கு பலன் தாங்க அப்பா ஆண்டவரே. மீதியான ஆராதனை வேளையும் தேவன் நீங்க எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன். எல்லாமே கண்களை மூடின வண்ணமாகவே ஓ ஹalleluya உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே சன்னதியில் முழங்கால் படியிட்டு ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறது எவ்வளவு இன்பமான காரியமாக இருக்கிறது. எங்களை கைவிடாதீங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட வந்திருக்கிறாங்க, தேவைகளோடு கூட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இனி இந்த நிலைமைகளினால ஆண்டவரே cannot digest or I cannot overcome alone, என்னால மீள முடியல என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் விடுதலையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் எத்தனை தூரம் நான் ஓடுவேன் என்று சொல்லி குழப்பமாய் நிற்கிறவர்களுக்கு என் கர்த்தராகிய தேவன் ஆவியானவரே சமீபமா இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஓ எங்களை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, என் கர்த்தர் உம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். என் தேவன் பெரிதான காரியங்களை செய்வார், அவர் பெரிதான காரியங்களை செய்வார். மத்தியில நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே பிரதர் ராமோஸ் வந்து அந்த ஆராதனை நடத்துவா. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை தொட்டு ஓ பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஆராதனை சிந்தனையோடு கூட Lord, we want nothing except to give you praise of God. நம்பி வந்து ஆராதிக்கும் போது எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாம், தேவனை துதிக்கலாம், அவரை மகிழ்விக்கலாம். இது அவருடைய நாள், அவரை கனம் பண்ணுகிற நாளா இருக்கிறபடினால சந்தோஷமாய் உற்சாகமாய் கரங்களை சத்தமாய் தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மை நடத்தி வந்த விதம், குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து கோபுரத்தில் அமர வைத்து நம்மை அவர் அழகு பார்க்கிறவர். இந்த எளிமையானவனை ஆமென், யாக்கோப் எனும் சிறு பூச்சியே எதை குறித்தும் ஆமென், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சின்னவன் ஆலயமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் அவருடைய மகிழ்வின் பிரசனமை மூடிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்துடன் காணப்படுவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களே என்றும். எங்கள் ஒளிமயமே, எங்கள் சுமையாளரே, He is our comforter. எங்கள் ஒளி
அந்த நாமத்தை காட்டிலும் எந்த நாமமும் பெரிதல்ல. அந்த நாமத்துக்கு இணையே இந்த பிரபஞ்சத்திலும் இந்த உலகத்திலும் எதுவும் இல்லை. ஆகையால இந்த கால நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கரங்களை தட்டி வாழ்வே உன்னாமம் வாழ்வே தேவனுக்கே மகிமை தெய்வத்துக்கே ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் தெய்வத்துக்கே மகிமை எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே இந்த சபையிலே ஒரு சமாதானமும் ஒரு பிரியமும் பூரம் உண்டாகட்டும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் தேவ சுத்தம் ஒன்று மட்டுமே திறந்து விட்டு செய்வோம் இந்த புவிதனிலே பூரணமாகட்டுமே இந்த உன்னிருப்ப ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூரட்டும் இங்கு பாடுகிற யாவர் பரிசுத்தமாக போடட்டும் இங்கு யாவருமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் நல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் அவர் கரை போற்றும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே கல்வாரி நாயகனே அவர் கரை போற்றும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே அவர் கரை போற்றும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் மூதாதையர்கள் செய்த பாவம் நாம் இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த சாபம் கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்டதனால தொங்குவதனால சாபம் நிறுத்தப்பட்டது. ஆமென்.
ஆகையால் பக்தர் இப்படியாக பாடுகிறார், குறை நீக்கும் வல்லவரே, கொடான கொடி. தேங்க்ஸ் சொல்றேன்பா. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க. இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு நாமம், எங்க பேரும் உன் பேரும் இல்லைங்க. இயேசு என்கிற ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து மனித குலத்தை மீட்கும்படியாக இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல உன் நாமம் வாழ்க, உன் நாமம் வாழ்க. தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை. ஒரு அடிப்படையாக வழி பிரயாணமா இப்ப நடந்து போகிறார். அவனுக்கு என்று ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு ஃபியூச்சர் பிளானும் வாழ்வாதாரம் கிடையாது. ஒரு வழிப்பிரம் நடந்து போகிற பொழுது வனாந்தரத்துல ஒரு கல்லை வச்சு படுத்து தூங்குறான். தூதர்கள் ஏறிவிட மூலமாக நம் ஆதிகாமத்திலே பார்க்கிறோம். அவனை வேதாகமம் யாக்கோப்பு என்று அழைத்து தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் துளைப்போ சந்தடி பெறும் என்று வாக்குரைத்தீரே. பூமியின் துளைப்போ சந்தடி பெறும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாட்டேன். ஒரு நாளும் கைவிடாத தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த காலை வரை என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நீங்கள் உயிரிழக்கும் நாள் வரை அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவும் வாக்குறுதி நிறைவேறப்படும். என்னை கைவிடவே கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் சுளைப்போ சந்ததி பெறும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயின்றே. பூமியின் சுளைப்போ சந்ததி பெறும் என்று வாக்குறுத்தீரே. சொன்னதை செய்யும் மனமும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் மனமும் என்னை
மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மை அன்பு செய்கின்றோம். அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், மகனாக தெரிந்து கொண்டு. இந்த கால நேரத்தில் வலது கையை உங்க தலை மேல வச்சு இந்த அடியை பாடுவோமா? மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசனம் தான் எனக்கு, அதுதான் நமக்கு அட்ரஸ், அதுதான் நமக்கு பின்கோட். உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. கல்வி அறிவு பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் அந்த பிரசனத்துக்காக நன்றி. பல்கலை சான்று இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான். கல்வி அறிவும் பல்கலை சான்று, நோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒரு டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் ஆனால் கர்த்தர் நடத்துவார். Actually the people have some seasons. நமக்கு வருஷங்களில் எப்படி காலங்கள் மாறுகிறதோ, சம்மர் சீசன், வின்டர் சீசன், ஆட்டம், ஃபால், ரெய்னி சீசன் இஸ் தேர். சில சீசன்ல people நம்மளை புகழ்வாங்க, சில சீசன்ல மக்கள் நம்மளை புறம் பேசுவாங்க. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அவனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? ஆனால் என் கர்த்தர் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவனை அழைத்து குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து கோபுரத்தில் அமர வைத்து, உன்னதத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு கிறிஸ்து மட்டும். சொல்றவங்க மட்டும் இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இயேசுவே, உங்க பிரசன்னத்தோட முகவரி,
உங்களோட பிரசனம் தான் எங்களோட முகவரி. உங்க பிரசனம் தான் எங்களோட அட்ரஸ். Your presence is my pin code. Your presence is my pin code. Your presence is my address. சில நேரங்களில் நாம் உடைந்து போயிருக்கலாம். மக்கள் நம்மளை பற்றி பின்னே பேசுவார்கள். They are speaking about gossip. They are speaking the gossip. கலங்கி விடாதீர்கள். தகுதி இல்லாதவனை எடுத்து ஆமென். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்கள் ஓட்டம் எதுவோ, உங்கள் வேலை எதுவோ, அதிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக மரண பரியந்தம் இந்த ஆராதனை முடிவோடு அல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, நாளையோடு அல்ல, இந்த வருஷத்தின் முடிவில் என் உயிரின் கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும், என் உயிரின் கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் இது மண்ணிலிருந்து வந்த சுடலம் திரும்ப மண்ணுக்கே சென்றுவிடும். ஆனால் என்னுடைய ஆவி பரமனிலிருந்து வந்தது, திரும்பி என்னுடைய ஆவி அந்த பரம பிதாக்கே போய் அந்த ஆவி கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும். Your presence is my address. That is my pin code. That is my identity. நீர் இல்லாமல் கடைசியா ஒரு முறை அந்த பாடலை பாடி நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர் நீர் இல்லாமல் நான் இல்லையே நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசனம்தான் எனது தகுதி. கல்வி அறிவு பல்கலை சார்ந்து இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. கல்வி அறிவு பல்கலை சார்ந்து இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. விலை போதா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னம். அவர் எவ்வளவு அழகுள்ளவர். மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் உங்க பிரசன்னம்தான் உங்க பிரசன்னம்தான் எனக்கு பிரசன்னம்தான் எனக்கு. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் இல்லாம நாங்கள் எங்க வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. அது எங்கள் ஊழிய ஓட்டமாக இருக்கட்டும், நாங்கள் தொழில் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நாங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, without His presence we can't run. Even in the ministry area, some people are doing some business, whatever they are working, அவருடைய presence இல்லாம அதுதான் நம்மளுடைய அட்ரஸ், அதான் நமக்கு பின்கோடா இருக்கு. ஆண்டவர் இந்த கால நேரத்தில் ஒரு மகிமையின் பிரச்சனைகளை மூடி ஆளுகை நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தகுதிப்படுத்துகிறார். மீதி எனக்கு காலத்தை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். உடைய பரிசுத்தாவினை எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? Let's all remain standing and take our Bibles and move to Psalms 94. Psalms 94. Let's read the verse one after the other.
vengeance belongs to the Lord. O Lord God, to whom vengeance belongeth. O God, to whom vengeance belongeth, show thyself. Rise up, judge of the earth, render punishment to the proud. Lord, how long shall the wicked triumph? They utter speech and speak insolent things. All the workers of iniquity boast in themselves. They break in pieces thy people, O Lord, and afflict thine heritage. They slay widows with danger and murder fatherless. Yet they say, the Lord shall not see, neither shall the God of Jacob regard it. Understand, you senseless among the people, and you fools, when we went once. He that planted the ear, shall he not hear? He that formed the eye, shall he not see? He who instructs the nations shall not know. He who teaches man knowledge. The Lord knoweth the thoughts of man, that they are vanity. Blessed is the man whom you instruct, O Lord, and teach out of your law. Verse 13. That thou mayst give him rest from the days of adversity, until the pit be digged for the wicked. The Lord will not cast off his people, nor will he forsake his inheritance. But judgment shall return unto the righteous, and all the upright in heart shall follow it. Who will rise me against the evildoers? Who will stand up for me against the workers of iniquity? Verse 17. Unless the Lord had been my help, my soul had almost dwelt in silence. If I say in my footsteps, your mercy, O Lord, will hold me up. In the multitude of my thoughts within me, thy comfort delight my soul. Shall the throne of iniquity, which devises evil by law, have fellowship with you? They gather themselves together against the soul of the righteous and condemn the innocent blood. The Lord has been my defense, and my God, the rock of my refuge. We'll read this verse together. And he shall bring upon them their own iniquity, and shall cut them off their own wickedness. Yea, the Lord our God shall cut them off. Amen. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறவங்க ஹalleluya. ஆமா, கர்த்தருடைய சமூகத்துல எப்பவுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மாத்திரம்தான். ஹalleluya. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரங்கள், அவைகளெல்லாம் எண்ணி முடியாதவைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கு தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. 2 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். 2 வருஷம் 6 நாள் ஆக போகுது. சரி, சூழ்நிலைகள்